கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Kings 3rd chapter verse 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல இந்த புதிய வாரத்துல அப்பா அருமையான வார்த்தையை சொல்றாங்க. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளங்கள் எல்லாம் அந்த காலத்துல அகழிகள் வெட்டுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட சட்ட பேரவைக்கு முன்பாக வெளியே பார்த்தீங்கன்னா அகழி இருக்கும். அந்த அகழி எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த காட்டு மிருகங்களோ எதிரிகளோ உள்ள நுழையாதபடிக்கு அவ்வளோ ஆழமாக வெட்டுவாங்க. அதுக்குள்ள முதலைகள் எல்லாம் வைப்பாங்க. இப்படி அநேக காரியங்கள் உண்டு. இங்க பாத்தீங்கன்னா அப்பாவோட வார்த்தை வருகிறது, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இந்த காலை நேரத்துல எந்தெந்த காரியத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிரம்பவில்லை என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா எல்லாவற்றையும் நான் நிரப்புவேன் என்று சொல்றாங்க. உங்க இருதயத்துல சமாதானம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க இருதயத்துல சமாதானத்தினால நிரப்புவாங்க. உங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி சந்தோஷத்தினால அப்பா நிரப்புவாங்க. உங்க கண்கள்ல கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி அப்பா சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாங்க. இப்படி என்னென்ன காரியத்துல உங்களுக்கு இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கொஞ்சமாக அல்ல. என்னுடைய கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, எனக்கு எல்லாம் போகணும், எனக்கு அதுல ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அது ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், இல்ல கோடி கணக்குல இருக்கலாம், இல்ல பில்லியன்ஸ் கணக்குல கூட இருக்கலாம். அப்பாவுக்கு அது லேசான காரியம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க. அந்த காலத்துல எதிரிகள் அழிக்க வராங்க. அப்ப எலிசா என்ற தீர்க்கதரிசியை தேடி இந்த ராஜாக்கள் ஓடி வராங்க. அப்போ எலிசா அவர்களுக்கு சொல்றாரு, முன்னாடி வசனம் பாருங்க, 16ஆம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அங்க மழை பெய்யறதுக்கான அறிகுறியே கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரர் அங்க என்ன சொல்றாரு? வாய்க்கால்களை, அந்த அகழிகளை வெட்டுங்க. அதுவும் கொஞ்சமாக அல்ல. அகழிகள்னா ஏற்கனவே சொன்னது போல ஆழம் அதிகமாக இருக்கும். அந்த அகழிகளை வெட்டுங்க. எல்லாவற்றையும் நிரப்ப அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அந்த விசுவாசம், இன்று உங்களுக்கு அந்த விசுவாசம் வேண்டும். அப்பாவால கொடுக்க முடியுமா முடியாதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, எல்லாம் அப்பாவுடையதுதான். நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கொடுப்பதற்கு அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க விசுவாசம் தான் அதுல ரொம்ப முக்கியம். உங்க கடன் பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு முடியும். குழந்தை இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப அப்பாவால முடியும். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப அப்பாவுக்கு முடியும். நிச்சயமாக அப்பா செய்வாங்க. நீங்க நினைக்கிறதற்கும் அதிகமாக அப்பா அற்புதத்தை செய்வாங்க. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்துல சமாதானம் வரும். உங்க வேலையில ஒரு சமாதானம் வரும். நல்ல வேலை இல்லையேன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா அந்த வேலையை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல வேலையாய் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன் இல்லைன்னு பார்க்கலாம். யாருக்குமே அந்த டைம்ல ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு அப்பா அந்த நேரத்துல ப்ரொமோஷனை கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி நடந்தது என்று சொல்லி. தேவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். நிச்சயமாக இன்று உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வார். உங்க பிசினஸை பிளரிஷ் பண்ண அப்பாவால முடியும். நீங்க வேலை செய்யற அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜ்ல ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அப்பா கொடுப்பாங்க, நல்ல புத்திய அறிவை கொடுப்பாங்க. எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு கொடுக்க வல்லமையுடையவரா இருக்கிறார். இந்த காலை நேரத்துல அதான் சொல்றார், நான் நிச்சயமாய் நான் என் பிள்ளைகளுக்கு நான் எல்லாவற்றையும்
கொடுப்பேன். அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து சமாதானமாக தான் இருப்பாங்க. அவங்க நினைத்து பார்க்க கூடாத பெரிய பெரிய அற்புதங்களை நான் செய்வேன் என்று சொல்றேன். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் உங்களுக்கு தான் சொல்றாங்க. நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க யோசிக்கிறதற்கும் நீங்க கிரகிக்க கூட முடியாத பெரிய அற்புதத்தை இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, ஐசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நாளைக்கு நாளை மறுநாள் அல்ல, இப்பொழுது அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரத்துல அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? அப்பா செய்ய ஆரம்பிச்சதை நீங்க அறியீர்களா? நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வெள்ள ஆறுகளையும் உண்டாக்குற தேவன். அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க கேன்சரை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க கிட்னி பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க ஹார்ட் ப்ராப்ளத்தை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு எந்த வியாதியோடு எந்த பலவீனத்தோடு கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க சொந்தக்காரர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஆக்சிடென்ட் ஆகி இப்படி அநேக காரியத்தை குறித்து ஏசப்பா ஒரு சுகம் தரமாட்டாங்களான்னு சொல்லி இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவோட சுகம் அளிக்கும் வல்லமை இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்க இந்த நேரத்தில் இறங்குங்க. அப்பாவால சுகத்தை கொடுக்க முடியும். மரித்தோரையே உயிரோட எழுப்ப அப்பாவால முடியும். இப்பொழுதே அப்பா அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 4:19 அப்பா சொல்றாங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவேன் என்று சொல்றாங்க. எல்லாவற்றையும் உங்க குறைவுகள் எல்லாவற்றையும், அது எந்த குறைவா இருக்கலாங்க, நாட் ஒன்லி த ஃபைனான்ஸ், சமாதான குறைவா இருக்கலாம், எல்லா குறைவுகள் அப்பா சொல்றாங்க நான் நிறைவாக்குவேன். எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக் 18:27 அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அல்லேலூயா. காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, இது மனுஷனால கூடாதுதாங்க, இது உங்களால கூடாதுதான். ஆனா அப்பா சொல்றாங்க, என்னால் எல்லாம் கூடும். நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை இப்பொழுதே நான் செய்து ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக இன்று உங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். அதே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Kings 3:18 இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரும் உங்க கையில் ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் பிரச்சனையாக போராட்டமா இருக்கிறதோ அதுல இருந்து ஒரு மீண்டு வருவானான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்பா சொல்றாங்க, அவைகளை உங்க கையிலே ஒப்பு கொடுத்துருவார். அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி நீங்க ஜெயம் எடுக்க போகிறீங்க. அதான் அப்பா சொல்றாங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுவு காலம் வராதான்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது என்ன பிரச்சனையா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அப்பா சொல்லுகிற வார்த்தை, இன்று அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. இன்று அப்பா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மிராக்கல் செய்ய போறாங்க. இது அப்பாவுக்கு அற்ப காரியம். நீங்க நினைச்சு கலங்கி அழுது கொண்டு இருக்கிறீங்க, இருதயத்துல நொறுங்கி அழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, இது எனக்கு லேசான காரியம், அற்ப காரியம். இதை நினைச்சு நீங்க ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு என்று சொல்றாங்க. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். அப்பா உங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய போறாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் இப்பொழுதே அப்பா உங்களுடைய கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி. அவர் என்ன பிரச்சனையை குறித்து கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்கிறீர்கள். அந்த பிரச்சனையை நீர் மாற்றுகிறீர், அந்த போராட்டத்தை நீர் மாற்றுகிறீர், குடும்பத்துல சமாதானன்மையை மாற்றுகிறீர், பிள்ளைகள் இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை மாற்றுகிறீர், ஊழியத்துல இருக்கிற அந்த பிரச்சனைகளை மாற்றுகிறீர். எல்லாவற்றிலும் இப்பொழுது நீர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி யார் யாரெல்லாம் ஐசியூல கோமால இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய், உங்களுடைய தழும்பலால சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி அப்பா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்பேன், குணமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீ தெய்வீக சுகத்தை தருகிறீர். எஸ் லார்ட். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை நிமித்தம் கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. அது ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி, கோடி கணக்காக இருந்தாலும் சரி, பில்லியன்ஸ் கணக்குல இருந்தாலும் சரி, நீங்க சொல்ல இது எனக்கு அற்ப காரியம், இதை நினைச்சா கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, இதை நினைச்சா அழுது கொண்டு இருக்கிறீங்க, நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க எனக்கு இன்னும் நடக்கலன்னு சொல்லி அப்பா வேலை செய்து கொண்டு இருக்கிறார்.
அது உங்க கண்களுக்கு தெரியல. அப்பா வேலை செய்து கொண்டு இருக்கிறார். பிரசங்கி 3:11 அப்பா சொல்றாங்க, அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்றே இப்பொழுதே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. உங்க வியாபாரத்துல ஒரு செழிப்பை தருகிறார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மந்திரத்தர சூனிய கட்டுகள், யார் யாரெல்லாம் அந்த கட்டுகளோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அப்பாவோட அக்கினி இறங்கி இப்பொழுது விடுதலை கட்டளையிடுகிறார். எல்லா மந்திரத்தந்திர சூனிய கிரிகள் எரிந்து சாம்பு. இப்பொழுதே விடுதலை உண்டாகிறதுக்காக பொல்லாத ஆவிகள் அவர் குடும்பத்தை விட்டு வெளியேறி இப்பொழுது பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறதுக்காக, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகின்ற வார்த்தையின்படி நிறைவானவர் இப்பொழுது வந்து அவர்கள் வாழ்க்கையில எல்லா குறைகள் இன்றோடு இந்த நொடியோடு ஒளிந்து போகிறதுக்காக, அவர்கள் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறதுக்காக, அவர்கள் இருதயத்துல சமாதானத்தினால் நிரப்புகிறீரப்பா. அவர்கள் கண்கள் அழுகையை மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்புகிறீரப்பா. வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான நல்ல வீட்டை கொடுக்குறீங்கப்பா. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவான்ற பார்த்தேன்படி வீட்டை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. திருமண தடைகளை உடைத்து அவளுக்கு திருமணத்தை நீங்கப்பா உண்டாக்கி தருகிறதுக்காக சொல்ற. இன்னும் இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட வருத்தத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, அப்பா நீங்க சொல்றீங்க, நான் கொஞ்சம் இல்ல, நான் நிரப்புவேன், அந்த அகலிகளை அந்த பள்ளத்தாக்குகளை நான் நிரப்புவேன் என்று நீ சொல்லுகிறதுக்காக, இப்படி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் நீ நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் கண்மணியை போல நீ நடத்த போகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெப குறிப்பு இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா அற்புதம் செய்வாங்க, ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சாட்சி சொல்லுங்க. God bless you all. Praise the Lord.